ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பட்டன் ஹோல் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைன் ஒரு 2 லைன் ½ இன்ச்சில் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே உள்ள அந்த கோடில் ஒரு ஸ்டிச் பண்ணி அப்படியே ரிவர்ஸில் எடுத்துடணும். எடுத்துட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு அப்படியே கொண்டு போய் திரும்ப மேலே அந்த லைனில் ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த நார்மல் பட்டன் ஹோலை இந்த சைடு ரைட் சைட் போட சொல்லியிருப்போம். ஒரு ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் மேலே கொண்டு போயிருப்போம். ஆனால் இந்த ஃபில்லிங்கில் டைரெக்டாக நம்ம மேலே கொண்டு போய் ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப கீழே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே மேலே கொண்டு போய் ஸ்டிச் பண்ணிடணும். இப்படி கீழே ரிவர்ஸில் இழுக்கும் போது அந்த குட்டி நாட் ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் குட்டி லாக் ஸ்டிச் திரும்ப மேலே இந்த நாட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு குட்டி லாக் ஸ்டிச் திரும்ப மேலே ஸ்டிச் பண்ணி ரிவர்ஸில் எடுத்துட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இதே தான் அப்படியே கண்டினியூவாக போயிட்டுருக்கோம். இது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டான லைனில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் கர்வ் ஷேப்பில் போடுறது கொஞ்சம் கஷ்டம். இந்த ஸ்டிச்சை ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ளவர் ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கணும். அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளக்க ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். எந்த ஒரு ஷேப்பாக இருந்தாலும் அப்படி நம்ம டேரெக்டாக உள்ளக்க ஃபில்லிங்காக ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த ஷேப் மாறிடும். இப்போது அந்த ஸ்டார்டிங்கில் அந்த பெட்டலோட ஸ்டார்டிங்லேருந்து நம்ம உள்ளக்க சர்க்கிளில் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பெட்டல் இந்த சைடு முடிகிற இடத்துல இந்த ஸ்டிச்சிங் ஃபினிஷ் ஆகுது. திரும்ப இங்கேருந்து அந்த பெட்டலுக்கு மேலே அந்த கோடு பெட்டல் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதை கீழேருந்து இங்கேருந்தே நம்ம என்ன போடாமையே கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறோம். இப்படியே தான் ஃபுல் ஃப்ளவரையும் நம்ம ஒரு சில இடத்துல பண்ணுறதுக்கு முடியாது. அப்படி முடியாத இடத்துல வேணால் நம்ம என்ன போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பிளேஸ் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஷேப்பில் குட்டி உள்ளக்கு உள்ள சர்க்கிள் ஷேப் அந்த கர்வ் ரொம்ப சின்ன ஷேப் தான் இருக்குது, சின்ன ஸ்பேஸ் தான் இருக்குது. ஆனால் வெளியில் இருக்கிற அந்த பெட்டலோட ஷேப் அதோட ஸ்பேஸ் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அதனால் இந்த ஃபில்லிங் ஃபுல்லாக நம்ம நெருக்கமாக போட முடியாது. கொஞ்சம் கேப் விட்டு போட்டால் தான் இந்த பட்டன் ஹோல் ஃபில்லிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிக்க முடியும். எப்படி கேப் விட்டு பண்ணுறேன்னு கொஞ்சம் தெரியும். லைட்டாக கேப் விட்டு பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங் ஃபுல்லாக முடிக்க முடியும். இல்லாட்டா கீழே நம்ம ஸ்பேஸ் குட்டியாக இருக்கிறதுனால போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுவே ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் இந்த மாதிரி பண்ணோன்னா ஃபுல்லாக நெருக்கமாகவே பண்ணிடலாம். ஆனால் இந்த ஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ளவர் ஷேப் கொஞ்சம் ஈக்குவல் ஸ்பேஸாகவே இருக்குது. உள்ளே உள்ள சர்க்கிளும் சின்னதாக இருக்குது. அதே மாதிரி வெளியில் இருக்கிற அந்த பெட்டலோட ஸ்பேஸும் ஒரே அளவில் இருக்குது. அதனால இதை நெருக்கமாகவே போட்டுடலாம். அந்த எண்ணாட் அந்த குட்டி லாக் ஸ்டிச் போடுறீங்கல்ல, அது அந்த பெட்டல் உள்ளக்கையும் போடலாம், இல்லாட்டா அந்த சென்டர் சர்க்கிள் போட்டிருக்கோம்ல அதுக்கு உள்ளக்கையும் போடலாம். அது உங்களோட இது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எது நீட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.